பையன் என்னை கலாய்ச்சான். என்ன கலாய்ச்சான்னு நீங்கள் கேளுங்க. என்னப்பா? ஒன்றும் இல்லை, அவன் வந்து ஒரு கேமிங் சேனல் மாதிரி ஆரம்பித்து எப்போயாவது ஒரு வாட்டி வீடியோஸ் போடுவான். நான் அதுக்கே திட்டுவேன், இதெல்லாம் வேணாம் தம்பி, விடு தம்பி, விடு தம்பின்னு சொல்லுவேன். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அவன் வீடியோஸ் போடுவான், நான் அதை வீடியோஸ் போடுறேன்னு தெரியும், யூடியூப் பார்க்குறியா அப்படின்னு திட்டுவேன். இப்போ அவன் சேனல் பார்த்திங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கும் தெரியுங்களா, அதில் 1000 சப்ஸ்கிரைபரா, அதுவும் ரீச் ஆகிடுச்சு. 4000 வாட்ச் ஹவருக்கும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம்னா ஒரு 100 ஹவர்ஸ் தான். எனக்கு பெரிய ஆச்சரியம். ஒன்லி வீடியோஸாக போட்டிருக்கான். எப்படி தம்பி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன அவன் கலாய்க்கிறான், நீங்களே கேட்டுக்கோங்க. சொல்லுப்பா. அதாவது சொல்லு. யூடியூப் சேனல்ல வந்து 20 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நல்லா தெளிவா சொல்லு. 26ல இருந்து 28 தாண்டவே இல்ல. 28 சப்ஸ்கிரைபர், 28000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன். தாண்டவே இல்ல. ஆமா, சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணிட்டேன், 1000 சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டேன். மினிமம் வாங்கிட்டு ரொம்ப ஹோம் வியூவர்ஸே இல்ல. வீடியோ போட்டோட பாக்குறது கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனா என்கிட்ட இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே அந்த மாதிரி தான். அதுமா வரப்போகுது. இப்போ இவங்களுக்கு போய் எலிஜிபிள் வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தா என்னோட ரொம்ப கம்மியா இருக்கு. மொக்கையா இருக்கு. ஆனா சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா சும்மா வந்து ஏதோ உருட்டு ட்ரிக்ஸ்லாம் பண்ணி ஏதோ ஒரு நான் பெரிய சப்ஸ்கிரைபர் மட்டும் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேருக்கு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி மென்டரா இருக்காங்க. இவனுக்கு எல்லா ரகசியமும் தெரிஞ்சு போச்சு. பாயசத்தை போட்டு வேண்டியதான். திடீர்னு நான் சும்மா அவனே அதை செக் பண்ணல. அவன் எப்பயுமே ஏன்டா இப்படிலாம் போட்டுட்ருக்க, நான் ஒரு பக்கம் டைம் வேஸ்ட் பண்ணுறேன், நீ ஒரு பக்கம் ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணுறேன். ஆமாம், ஏன்னா அவன் எப்பயுமே தெரியாது. எனக்கு சும்மா சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு பாக்குறவங்களுக்கு பிடிச்சிருக்கும். பாக்குற எல்லாருமே வீடியோ பிடிக்கும் ஆடியன்ஸ், எனக்கு டைப் ஆஃப் ஆடியன்ஸ். அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பிடிச்சா போடும், சும்மா டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடும். ஆனால் வீடியோ வந்துட்டு போடல. 1 வீக் ஒன்ஸ் 2 வாட்டி ஒரு வாட்டி அந்த மாதிரி அதிகமாக வீடியோ போட்டுது. லீவ் டைம்ல அதிகமாக வீடியோ போடும். இந்த மாதிரி சமயத்துல நான் போட்டு எனக்கே ஷாக்கா இருக்கு. நானே அது கூட அவன் பார்க்கல. இப்போ நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஒய்டி ஸ்டுடியோவில் போயிட்டு என்னோடய சேனல்ஸோட ஸ்டேட்டஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, ரொம்ப நாளாக இவன் போடுறானே, சப்ஸ்கிரைபரும் இவ்வளோ ரீச் ஆகிடுச்சே, போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஐயோ ஷாக்குடு. இன்னும் ஆமாம், அவனுக்கே ஷாக்காக இருக்குது. என்ன அப்போ வேறு அவன் பாத்ரூமில் இருந்தான். தம்பி, நீ என்னடா எலிஜிபிலிட்டி வாட்ச் அவரை கம்ப்ளீட் பண்ண போகிறடா, இன்னும் 100 ஹவர்ஸ் தாண்டா உனக்கு பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, அதெல்லாம் நான் பார்த்தது கிடையாதுமா அப்படிங்கிறான். நம்பலை. இப்போ வந்து பார்த்துட்டு அவனுக்கும் வந்து ஷாக்காக இருக்குது. அதுக்கு என்னை வந்து கலாய்க்கிறான். அம்மா, சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறதெல்லாம் அவங்க டேடி சொல்லுவார், பிஸ்னஸில் மார்க்கெட்டிங்கில் கூட்டம் சேர்க்குறதெல்லாம் விஷயம் கிடையாது. ஒருத்தவங்க 2 பேர் இருந்தாலும் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுற பிஸ்னஸ் பர்சனை நம்ம வச்சுக்கணும் பாரு. பார்த்தீங்களா, அதையே அவன் சொல்கிறான். கூட்டம் சேர்க்கறது விஷயம் இல்லைங்கம்மா, நம்ம ப்ராடக்ட் அங்கே சேல் ஆகணும் அப்படிங்கிறான். பார்த்தீங்களா, டே டே அப்படின்னு நீ நினைக்கிறியா இல்லை நானா? ஐயோ பார்த்தீங்களா, இந்த சீன்லாம் எனக்கு இதெல்லாம் இந்த அசிங்கம் தேவையா? நான் இதுக்கு தான் என் யூடியூப் சேனலே விடுறேங்கிறேன். எனக்கு வேணாங்க என் யூடியூப் சேனல். ஆமாம், இங்க உங்ககிட்ட நாமளா பேசுவாங்க, இங்க கிட்ட இந்த மாதிரி பேசுவாங்க. சேனல் போடுறேன், என் சேனல் போட 27,000 சப்ஸ்கிரைபர் பண்ணாங்க. சரி, எவ்வளவு 27,000 சப்ஸ்கிரைபர் இருக்கு, எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். வரலையே, கேட்டிருக்கு. வட பேச்சு பேசுறேன், அது எவ்வளவு கம்மியா அப்படிமா. இப்ப அடையாள நான் சொல்றேன். இனிமேல் நான் பேசவே கூடாது. சரிங்க, சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சத்தம் வேறு டிஸ்டர்பாக இருக்குது. நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். நான் கண்டிப்பாக யூடியூப்பை விட போகிறேங்க. இதுக்கு மேலே இந்த அசிங்கத்தை பொறுத்துக்கிட்டு, இதுக்கும் மேலே இந்த அசிங்கத்தை பொறுத்துக்கிட்டு நான் யூடியூப்பில் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் மைவிஸ் டென்ஸை நடத்த மாட்டேன். இதுக்கு தான் போன வாரமே சொன்னேன், நானே குவிட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு. இந்த அசிங்கம் எனக்கு தேவையா? சொல்லுங்கள். இந்த பொடி பையன்லாம் என்ன பேசுகிறான். சரி, எவ்வளோ அசிங்கமாக போச்சு. ஸ்கூல்லேருந்து வந்து என்னை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கான். அதனால் நான் கண்டிப்பாக என் சேனலை குவிட் பண்ணிடுறேன். போங்க, முடியாது. ஓகே தானே தம்பி? எவ்வளோ ஆர்வம். முடியாது விட முடியாது போட. ஆனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பேசுகிறது கேட்கணுன்ட்டு ஃபேனை கம்மி பண்ணிட்டேன், சவுண்டு வச்சேன். ஐயோ, இந்த மாதிரி உளர்ற அம்மாவுக்கு அப்புறம் எப்படி தான் சேனலில் வியூஸ் போகும் சொல்லு? கிளியர், ரைட். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் ஓகே, இப்போ ஃபேன் ஆன் பண்ணுறேன்.
சரி இதை அப்படியே அவன் கலாய்ச்சானா என்னை ரொம்ப கலாய்ச்சிட்டான் மக்களே. அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ரைட், தேங்க்யூ. ஏன்னா ஒரு யூடியூபர் இனிமேல் நம்ம அவருக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் ஒன்று, இந்த ஒரு விஷயம் எப்பவுமே குழந்தைங்க வந்து, நானே வந்து பலன் எதிர்பார்க்காம தான் சேனல் போட்டேன், அதுதான் உண்மை. இப்போது ரீசெண்ட் டேஸில் சரி இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம இனிமேல் அதை எஃபெக்டிவாக கொண்டு போகணும்னு நினைக்கும் போது தான் நமக்கு மானிட்டைசேஷன்ற ஒரு விஷயத்தை யோசிக்க தோணுது. ஆனால் அவன் ஒரு நாள் கூட சப்ஸ்கிரைபர் ஏறிச்சான்னு கூட பார்க்க மாட்டான், சப்ஸ்கிரைபர் ஏறினாங்களான்னு கூட பார்க்க மாட்டான். இன்றைக்கி எனக்கு ஃபோனில் நமக்கு தெரியும் இல்லையா, ஐயோ 1000+ வந்துருச்சு, ஆமாம்மா 2 நாள் முந்தி வந்துருச்சு அப்படின்னா, நான் சும்மா யதார்த்தமாக சரி இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்களே, இப்போ நம்ம அவனோட இதை செக் பண்ணி பார்ப்போன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும், கலாய்க்கிறத ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ரைட், தேங்க்யூ. பார்த்தீங்களா என்ன கம்பீரமாக உட்காடுறாங்கன்னு. பை பாய்.